ஹாய், இன்னைக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி பார்க்கலாமா? முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலையை வச்சு தான் நாம் இந்த தோசை செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை எடுத்து நான் ஒரு 3 டேஸாக முளைக்கட்டை வச்சுருந்தேன். இப்போ நாம் அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூட இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3லேருந்து 4 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தோசை ஊற்றுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்பவும் போல் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். ஆனால் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். நார்மல் தோசையை விட இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் அதிகம் எடுக்கும். இது கூட நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி அந்த மாதிரி பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா தான் செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.